வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சன் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி நம்ம வந்து கேக் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பேன் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா கலக்கி விட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அந்த மைதா மாவில் இருந்து நம்ம ஒரு ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு விட்டுக்கணும். இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து பால் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ml பால் இருக்கும், அதை ஊற்றிருக்கேன். ஊற்றி விட்டு நல்லா கலந்துக்கணும். அதிலே நம்ம சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஒரு தோசை தவா எடுத்து அதில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த கலக்கி வச்சுக்கிற மாவை போட்டு மேலே நமக்கு என்ன தேவையோ அதளவுக்கு நம்ம கார்னிஷ் பண்ணி அப்படியே போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம வந்து சீக்கிரமாக டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம். இதுக்கு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்ச வந்து பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.